நீ பாட்டுக்கு அடிக்கடி ஒரு லெட்டர் போட்டுற, எனக்கு கையும் ஓடல. ஏண்டா தம்பி சின்ன கண்ணு, எல்லாரும் கையும் ஓடல கால் ஓடலன்னு தான் சொல்லுவாங்க. நீ கையும் ஓடலன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்லாம நிறுத்திட்ட. நமக்கு கை வேலை தானக்கா. காலாலயா முடி வெட்டுறேன், காலாலயா சேவிங் பண்றேன். கால் ஓடலன்னு சேர்த்து சொல்றாங்களே, அது யாரு மாமா? அது எவனோ நொண்டியா இருப்பான். அட 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 அட, ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பாக்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. காட்சி கண்கொள்ளாம தான் இருக்கு. நான் என்ன அங்க சும்மாவா இருக்கிறேன்? ஊருக்கார குடும்பம் எல்லாம் என் கையில் இருக்கு. 10வது கடையை ஒரு எருமை வேற வேலைக்கு சேர்த்திருக்கேன். அவன் ஊர்ல இருக்கிறவன் தலையெல்லாம் சேப்ப மாத்தி வெட்டி அப்ப யாரு மகையான்னு அடையாளம் தெரியாம அலையிறானுங்க. தம்பி கண்ணு, ராதாவை பாருப்பா, கை கொசரமா வளர்ந்துருச்சு. இவ கைக்கு ஒசரமாவா வளர்ந்திருக்கா, கைக்கு அகலமா வளர்ந்திருக்கா. அவர் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு பட்டாளத்துல போய் சேர்ந்துட்டாரு. இப்படி ஒரு பூதத்தை பெத்து வச்சிருந்தீங்கன்னா பட்டாளத்துக்கு மட்டுமா போவான், பரலோகத்துக்கே போவான். உனக்கு வேற வேலை இல்ல. தாயும் மகளும் தனியா இருக்கமேன்ட்டு போறான் வர்றவனுக்கெல்லாம் இந்த வீட்டை ஒரு மாதிரியா பாத்துட்டு போறானுங்க. யாரு? நம்ம வீட்டை. அதுவும் இந்த பீப்பாய பார்த்து. அக்கா, பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத. இனிமே இவளை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? 2 குடம் தண்ணி ஊத்தி வை, அப்பப்ப மொண்டு குடிச்சுக்கலாம். ஆமா, 15 பவுன் நகை போடுறேன், ரொக்கமா 20,000 தர்றேன். இதெல்லாம் கொடுத்தாதான் இவளை கட்டிக்க முடியும். கையிலுக்கு நேரமாச்சு, நான் போய் லெட்டர் போடுறேன். நல்லபடியா லெட்டர் போடு. ராதாவை நீ கட்டிக்கல, என் முடிவே வேறையா இருக்கும். இவளை நான் கட்டிக்கிட்டா என் முடிவே வேறையா இருக்கும். தம்பி வாங்க ஐயா, வாங்க இளநீ சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பிராண்டி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க, கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அனுக்கிறீங்க. வயிறு பத்தி எரிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க? அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இத ஊத்தி அணையுங்க. பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்காந்து கடிச்சு வச்சுட்டு போலான்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. என்ன ஒண்ணு இல்ல, கை வலிக்கிறேன். வெடி கொடு. வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அறுவாள் ஆட்டினா யாரா வருவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீ கொடு. நல்லா கேட்டுக்குங்கம்மா. புள்ளைய பத்தா கண்ணீர், தென்னைய பத்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறான். என்னப்பா புள்ளைய பெத்தாதான் கண்ணீருன்னு இளநீரும் உப்பு கறிக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, இங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அதை புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு இருக்காது. சரி பேசாத படுவா. ஏன்பா ஒரு இளநீ என்ன வேலை? 5 ரூபாங்க. 5 ரூபாயா? என்ன பாட்டு அநியாயமா இருக்கு. எதிய அநியாயம்? பொழுது சாஞ்சா போது 33 ரூபாய் கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா இது அநியாயமா? அதுலயும் போதை இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு இந்தாப்பா வழிக்கோ 2 லிட்டருப்பா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே. சபாடா. என்னப்பா இது? வழிக்கு 50 கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீயாவது வழிக்கோ ஒரு 2 லிட்டருப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா 7 கேட்டா முறைச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கெல்லாம் 7 வெட்டி வெட்டி குடுக்குறீங்க, நான் காசு கொடுக்கல. நான் ஓசியா கேக்குறேன், வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டணும். இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணே அண்ணே வழிக்க வேண்டாம் அண்ணே, தேங்காவது கொடுங்க. கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பொறிக்கிட்டு போடா போடா. இந்த பார், எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ஏன் இளநீ கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க. வழக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழக்கா இந்த பாரு, இன்னொரு வழக்கு பண்ணி பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். என்ன கேட்கறேன்? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல, ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். 2 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது. இதுல கமிஷன் வேறையா? வேலை பாடுறா. அது ஊழல்னே. ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் பூரா உங்க கூடவே இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்க, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய், சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா
மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. அப்பாடா. ஏப்பா, இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய், சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னால இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் ஆகுதுன்னு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? சரியா பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா, ஆ. கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம். கடைக்கார நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. விஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே. அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏன் இல்ல? உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அதான் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்தை கவனி. 5 ரூபா மூட்டு ரூபா. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய், ஓடிடுறா. டேய், இருடா, அவசரப்படாத. சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? நீங்களா? நாங்க தான். என்னது? டயர் போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல தான் நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா, குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபா, 3 ரூபாய் இளநீ 2 ரூபா, ஓசியில் இளநீ கிடைச்சா 8 நாள் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நான் முதல்ல சொன்னேனே. இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போதும் சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ, இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க, ஒரே ஒருத்தரா. நீ என்ன பெரிய ஜட்ஜா? உனக்காக மன்னிக்கிறதுக்கு 2 பேரும் கூட்டுக்கார மாதிரி. இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு. சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது? தண்ணி வரலீங்க. பாரு, பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநியை எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா, போடுறா. தண்ணி வரலன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுள. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா, ஐயா. என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாழ் வாழ் கட்டாதீங்கடா. ஐயா, ஐயா, ஏதாவது பிச்சை